OET லிசனிங் சப் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறது நமக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, அதாவது 24 அவுட் ஆஃப் 24 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான பார்ட்னு சொல்லலாம், ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதுதான் எனக்கு கிளியராக பார்க்க போகிறேன். எக்ஸாக்டாக இந்த ஆடியோ கேட்குறதுக்கு முன்னாடி, கேட்கும்போது, அண்ட் தென் ஒரு லிசனிங்கை பண்ணதுக்கப்புறமா எக்ஸாக்டாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ் யூஸ்வல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, மை நேம் இஸ் வெர்லின் ஃப்ரம் டார்கெட் நர்ஸ் அகாடமி. லெட்ஸ் பிகின். முதலாவதா இங்கே OET லிசனிங் பார்ட்டே பார்க்குறோம் அப்படின்னா, பேசிக்காக ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு 24 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். அதுக்கு எக்ஸாக்டாக அரௌண்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். இதையுமே நம்ம ஒரு 3 செக்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா அந்த ஆடியோ எப்படி இருக்க போகுது, அண்ட் தென் அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, அண்ட் தென் எக்ஸாக்டாக என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்லைனா எந்த ஆர்டரில் வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க, பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு 3ஆக இதை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ சொன்ன மாதிரி, அதாவது 24 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த 24 கொஸ்டின்ஸையுமே ஒரு 2 கன்சல்டேஷனாக அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட்டுக்கும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். இந்த மாதிரி 2 செப்பரேட் கன்சல்டேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு கன்சல்டேஷனுக்கும் 12 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக பார்க்குறோம் அப்படின்னா 24 கொஸ்டின்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். இப்போது நீங்கள் லிசனிங் ஷீட்டை எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே பேசிக்காக அந்த ஆடியோ எதை பற்றி இருக்க போகுது, அண்ட் தென் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணுறதா இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம இங்கே கிளியராக நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அது என்ன கன்சல்டேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா அது இப்போ ஒரு நியூராலஜிஸ்ட்டுக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்வர்சேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்டுக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்வர்சேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ தேட்ஸ் ரியலி சம்திங் இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டின் டைப்ஸை ஜென்ரலாக எடுத்துக்கும்போது 12 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸ்ட்ராக்ட்டுக்குமே. ஸோ இங்கே எக்ஸாக்டாக இந்த 12 கொஸ்டின்ஸுமே என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்னா, லைக் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆர் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டைப் கொஸ்டின்ஸாக இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இப்போ இங்கே இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆர் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டைப் கொஸ்டின் எப்படி யூனிக்காக இருக்குது அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக பண்ணும்போது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கண்டினியூஸாக சொல்லுவாங்க, அதில் ஒரு வேர்டு மிஸ் ஆகும், அந்த வேர்டை நம்ம இந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணுறது தான் நமக்கு ஜென்ரல் டாஸ்க்காக இருக்கும். பட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை அப்படியே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது கொஸ்டினில் ஒரு மாதிரி அதை பேராஃப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க சொல்லும்போது அதை சினானிமஸாக வேறு மாதிரி சொல்லுவாங்க. அந்த கான்டெக்ஸ்ட்டை உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அப்கமிங் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்காக இதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ கொஸ்டின்ஸ் கிளியராக இருக்கும். அதாவது நோட் கம்ப்ளீஷன் டாஸ்க் கொஸ்டின்ஸ் 12 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 செகண்ட்ஸ், அதாவது எக்ஸாக்டாக ஆடியோ ப்ளே ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட்ஸ் கேப்பும், அதுக்கு முன்னாடி சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க சொல்கிறதா இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அது என்ன கன்சல்டேஷன் அப்படிங்கிற டீட்டெயில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அது என்ன கன்சல்டேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ரீசன், இப்போது எந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக அதில் அது ரிலேட்டடாக என்னென்ன வரும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் மைண்டை ப்ரிப்பேர்டாக வச்சுருக்க முடியும். இப்போது ஒரு கார்டியாலஜிஸ்ட் கூட நடக்கக்கூடிய கன்சல்டேஷனாக வரும்போது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் தென் வேர்ட்ஸ் தான் நமக்கு ஆன்சராக வர்றதா இருக்கும். ஸோ தட் உங்களோட மைண்டை பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல பார்க்க வேண்டியது என்ன கன்சல்டேஷன் அப்படிங்கிறது. அண்ட் தென் ஆப்வியஸாக அந்த ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் முடிஞ்சதுமே உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைமிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த 30 செகண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 30 செகண்ட்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் இந்த ஆடியோ ப்ளே பண்ணும்போது எவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக இந்த 30 செகண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவுமே நமக்கு தெரிஞ்சது தான். இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறோன்னா அதை பிளைண்டாக அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜென்ரலாக ஹெட்டிங்ஸு கீழே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்டிங்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னா காமனாக இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே ஒரு 4ஆக நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் ஆர்எல்ஸ் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறதா இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரின்னு வரும்போது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ப்ரெசென்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், வர்றதுக்கான ரீசனாக இருக்கலாம், ஈவன் ஃபேமிலி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்களோட கன்சர்னாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டில் அவங்க காமனாக கொடுத்துருக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறமா அசஸ்மெண்ட், அதாவது வந்ததுக்கப்புறமா பேஷண்டோட டீட்டெயில்ஸை எடுக்கிறது, அண்ட் தென் ஃபர்தராக அங்கே இருக்கும்போது அசஸ்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த அசஸ்மெண்ட்டு கீழே வரும்.
அதுக்கப்புறமா டயக்னோசிஸ், அது வரைக்கும் அவங்க பண்ணதை வச்சு வரக்கூடிய கன்க்ளூஷன் அப்படிங்கிறது தான் டயக்னோசிஸ். சம் கேசஸில் அது பாசிபிள் டயக்னோசிஸாக இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இப்போ கண்டிஷனை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா இம்மீடியட்டாக என்னென்ன பண்ணுறது, இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த செக்மெண்ட்டில் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எப்போவுமே அவங்க இதே இப்போ நான் மென்ஷன் பண்ண 4 ஹெட்டிங்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணணும்னு இல்லை, இது ரிலேட்டடான ஹெட்டிங்ஸ் வரும். பட் காமனாக இது எல்லாமே நம்ம இந்த கேட்டகரிஸுக்குள்ளாடி கொண்டு வர முடியும். ஸோ இப்படி தான் வந்து காமனாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக எக்ஸாக்டாக அந்த கான்டெக்ட்ஸில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம மைண்டை ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ ஒரு ஹெட்டிங்ஸ் கீழேயுமே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஜஸ்ட்டு டேஷஸ் மட்டும் பிளைண்டாக அவங்க ப்ரொவைட் பண்ணுறதில்ல, இதுக்கான கைடிங் ஸ்டேட்மெண்ட்ஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது ஃப்ரேசஸாக கூட இருக்கலாம். அதாவது இப்போது சம் சென்டென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் அதில் பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்காது. பட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பிளாங்க் ஸ்பேஸோடு கொடுத்துருப்பாங்க வித் கொஸ்டின் நம்பர். அங்கே தான் நம்ம ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணுறதா இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக ரீட் பண்ணி அதில் கீவேர்ட்ஸை வந்து மார்க் பண்ணுவீங்க. தட் இஸ் சம்திங் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போது உங்களுக்கு கீவேர்ட் அப்படின்னா என்னன்னு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ரிலேட்டடாகவே நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸாக. அதை பார்க்காதவங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஒரு கீவேர்ட் அப்படின்னா என்ன, அதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அண்ட் தென் நீங்கள் கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணும்போதே முக்கியமாக பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆன்டிசிபேஷன். இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர்ஸுக்கான ஆன்டிசிபேஷன் அண்ட் தென் எக்ஸாக்டாக அவங்க சொல்கிறத ட்ரேஸ் பண்ணுறதுக்கான ஆன்டிசிபேஷனை வேறு எதுவும் இல்லை. இப்போ என்ன வரும் அப்படிங்கிறத வந்து நீங்களாக அசியூம் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ பிளாங்க் ஸ்பேசஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணும்போது பேசிக்காக இந்த சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்கும்போது ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது அது ரிலேட்டடாக என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரலாம் அப்படிங்கிறத வந்து இம்மீடியட்டாக உங்கள் மைண்டுக்கு கொண்டு வரது மூலமாக ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர்ஸை ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரியலி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆன்சர்ஸோட ஆன்டிசிபேஷன். அண்ட் தென் கொஸ்டின்லையுமே இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், எக்ஸாக்டாக இங்கே அவங்க வேர்டிங்ஸாக கொடுத்துருக்கிறத அப்படியே அவங்க ஆடியோவில் சொல்கிறது கிடையாது. அவங்க அது ரிலேட்டடான சினானிமஸ் டேர்ம் யூஸ் பண்ணலாம், இல்லை அதை வேறு மாதிரி கூட அவங்க சொல்லலாம். ஸோ தட் நீங்கள் அண்டர்லைன் பண்ணும்போது, அதாவது கீவேர்ட் அண்டர்லைன் பண்ணும்போதே அது என்னென்ன மாதிரி ஆடியோவில் சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே திங்க் பண்ணிப்பீங்க. ஸோ தட் ஆடியோ ப்ளே பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர்ஸை கிராப் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் நீங்கள் 30 செகண்ட்ஸில் பண்ணுறதா இருக்கும். இப்போது லைக் 30 செகண்ட்ஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கா? இதுக்கப்புறமா இப்போ ஆடியோ ப்ளே பண்ணும்போது நம்ம எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க ஒரு முறை ப்ளே பண்ணுறாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியராக கேளுங்க. ஏன்னா அதை நீங்கள் அதுலேருந்து டைவர்ட் ஆகும்போது சடனாக அவங்க ஆடியோ ப்ளே பண்ணுறாங்க, இல்லைனா சடனாக ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட ஃபுல் அட்டென்ஷனையுமே அதில் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ தட் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், தென் அந்த கான்டெக்ஸ்ட், தென் 30 செகண்ட்ஸ் டைம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் இப்போ ஆடியோ ப்ளே பண்ணும்போது இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக அவங்க சொல்லும்போது அந்த ஃப்ளோவை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு, இல்லை ஆன்சர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, பட் எழுதுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம காமனாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃப்ளோவை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் ஆல்ரெடி இந்த கீவேர்ட்ஸை வந்து மார்க் பண்ணி வைக்க சொன்னது. ஈவன் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு கொஸ்டினை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட இப்போ சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு கீவேர்ட் மார்க்கிங்கில் இருக்கும்போது லைக் ஆப்வியஸாக எக்ஸாக்டாக அவங்க ஆடியோ சொல்லும்போது நீங்கள் ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணியிருந்தால் கூட நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த எந்த கீவேர்டுமே மார்க் பண்ணல, எதுவுமே பண்ணல, பிளாங்காக இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். செகண்ட் வந்து இந்த ஆன்சர்ஸ் எழுதும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டி, அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க, பட் எழுதுறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ அது வந்து இப்போது ஜென்ரலாக கண்டினியூஸாக இந்த டேஷஸ் இருக்கும்போது இந்த சிச்சுவேஷன்ஸ் வரலாம், இல்லைனா இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அங்கே இந்த ப்ராப்ளம் வரலாம். அதை எப்படி காமனாக ரெக்டிஃபை பண்ணுவோன்னா, ஜென்ரலாக நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஷார்ட் ஃபார்ம்ஸில் ஆன்சர்ஸை எழுதுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பின்னாடி உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக டைம் இருக்கும், அந்த லைக் ஆடியோ முடிஞ்சதுக்கப்புறமா எக்ஸாக்டாக 2 minutes ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த டைம் இருக்கும். இல்லை நீங்கள் ஆடியோ முடிஞ்சது உடனே கூட ஸோ எக்ஸாக்டாக அதில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல் ஃபார்மாக எழுதிக்கலாம். இங்கே முக்கியமான ஒரு விஷயம், ஷார்ட் ஃபார்ம்ஸில் சம்டைம்ஸ் எழுதிடுறீங்க, பட் ஃபைனலாக வந்து அதை ஃபுல் ஃபார்ம்லேயே மாற்ற மாட்டேங்கிறீங்க. ஸோ இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். ஏன்னா ஷார்ட் ஃபார்ம்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் தர போகிறது இல்லை. எக்ஸாக்டாக நீங்கள் ஆன்சர்ஸ் ஃபைனலாக சப்மிட் பண்ணும்போது அது ஃபுல் ஃபார்மில் தான் இருக்கணும். பட் ஸ்டில் நீங்கள் ஆடியோ கண்டினியூஸாக வரும்போது, இப்போ ஆன்சர்ஸ் எஸ்பெஷலி கண்டினியூஸாக வரும்போது நமக்கு எழுத முடியாமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக வேண்டிய ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் ஃபைனலாக வந்து நம்ம அதை வந்து ஃபுல் ஃபார்மாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதா இருக்கும். எக்ஸாக்டாக ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைன்னா இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் அப்படிங்கிறத பண்ண முடியும். அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு, அதாவது இப்போ பார்த்துட்டோம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா எப்போவுமே ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் ஒர்க் பண்ணுறது. அதாவது இப்போ இந்த 12 கொஸ்டின்ஸில் ஒரு 8 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலை. எக்ஸாக்டாக எதனால் அந்த ஆன்சர்ஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிற ரீசனை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. தென் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சம்திங் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் இப்போ கண்டினியூஸாக டெய்லி ஒரே ஒரு லிசனிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3-4 லிசனிங்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் அவ்வளோ தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. நீங்கள் ஒன்று பண்ணாலும் ஸோ அதை பர்ஃபெக்ட், அதாவது அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸோட லைக் ப்ராப்பர் ரேஷனல்ஸுமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன், அதாவது ரியல் டைம் எக்ஸாமினேஷனில் எக்ஸாக்டாக என்ன வந்தாலும் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்டில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸை வச்சு வில் மேக் எ டீட்டெயில்டு வீடியோ லேட்டர். ஸோ அதில் எக்ஸாக்டாக ஒரு ப்ராப்ளத்துக்கும் என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு ஐ பிலீவ் தட். Before that, as usual, if you want to know more about the courses that we offer at Target Business Academy, do connect this number and see you soon in the next video. Bye-bye.